இனிய மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் வீக்கெண்ட் எங்கே வந்தோம்னா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து மகாபலிபுரம் க்ளோ கார்டன் ஃபர்ஸ்ட் எவர் க்ளோ கார்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அங்கே தான் வந்தோம். ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock கிளம்புனோம். ஒரு 6:30 இங்கே வந்துவிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்தோடனே என் பையன் செம்மையாக என்ஜாய் பண்ணான். பிகாஸ் அந்த லைட்டிங்லாம் போட்டு பயங்கர க்ளோவாக செம்மையாக இருந்துச்சு. அப்படியே உள்ளே வந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கலாச்சாரத்தை வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிற மாதிரி பரதநாட்டியத்தோட அந்த பாவனைகள்லாம் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வெளிநாட்டிலேருந்து யாராக வந்தாலும் அவங்க இது கற்றுக்குப்பாங்க, இது என்னன்னு சொல்லி கற்றுப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஃபீ வந்து பார்த்திங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து 200 வாங்குகிறாங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்து 100 வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் தான் வாங்க போயிருக்காரு. ஸோ கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா 3.3 கீழே இருந்தால் தான் வந்து ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு அந்த ஃபீ ஸ்ட்ரக்சரை வந்து இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்து பசங்களை கூப்பிட்டு அப்படியே உள்ளே போனோம். ஸோ அவங்க வந்து உள்ளே போனோடனே என்னென்னா நிறையா கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ பீ கார்டன், பட்டர்ஃப்ளை கார்டன், அதுக்கப்புறம் வந்து ரோஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போனோடனே என் பையன் செமையாக துள்ளி குச்சி இப்படி கத்த ஆரம்பிச்சிட்டான். பிகாஸ் அவ்வளோ இன்டோரில் க்ளோவாக செம்மையாக இருந்துச்சு. மேலே கீழேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பசங்களை எப்படி அட்டாக் பண்ணமோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ இன்டோரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா எல்இடி வச்சுருந்தாங்க. எல்இடி லைட்ஸ் வச்சு அந்த பேர்ட்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் க்ளோயிங் இன்செக்ட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரீ லைட்ஸ் இருந்தது, ஸ்டோன் லைட்ஸ்லாம் இருந்தது. ரொம்ப பார்க்கவே செமையாக இருந்தது. ஸோ என் பெரிய பையன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். சின்ன பையன் ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். ஸோ இதெல்லாம் பசங்களுக்கு வந்து ரொம்ப தேவை இப்போது. அவங்களாம் இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணி கற்றுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூப்பிட்டு வந்து காட்டுங்க. அனிமல்ஸ் எல்லாமே என்னென்ன அனிமல்ஸு அதெல்லாமே வந்து பயங்கரமாக ஆர்டிஃபிஷியலாக வச்சு க்ளோ பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க. இன்டோரில் வந்து நாங்கள் செமையாக என்ஜாய் பண்ணோம். அப்படியே வெளில நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்டோர் கேம்ஸு நிறைய நல்லா இருந்துச்சு. ட்ரக் ட்ரெயின் வந்து அது ஃப்ரீ தான். அது கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். கிட்ஸு அடல்ட்டு போத் ஆர் எல்லாருமே போகலாம். ஸோ நீங்கள் இஷ்டப்பட்டுனா நீங்கள் பசங்களோட போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு ஷாப் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். இன்டோர் கேம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து பெய்ட் தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் நீங்கள் பே பண்ணி விளையாடிக்கலாம். ஸோ நாங்கள் ட்ரக் ட்ரெயின் மட்டும்தான் போனோம். அதெல்லாம் நாங்கள் போகல, அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். இதுவே இன்டோர்லேயே நாங்கள் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. பிகாஸ் பசங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும், அவங்க லேர்ன் பண்ணிக்கணும், அவங்க கற்றுக்கணும், அவங்க என்டர்டெயின்மெண்ட் ஆகணுன்றதுக்காக தான் முக்கியவாசி நான் இங்கே வந்தது. ஸோ அவங்க ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே வெளியில் வந்துட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே சிட் அவுட் பண்ணிவிட்டு என் பசங்களாம் அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க பக்கத்தில். அப்புறம் அது இன்டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா தண்ணி வர மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்னோ மாதிரி அழகாக அது கீழேயே வந்து பேர்ட்ஸ் வச்சு லைட்ஸ் க்ளோ பண்ணி செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. என் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.